எங்கள் அன்பான இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. காலைதோறும் கிருபை புதியதாய் இருக்கிறது. காலை தேடுகிறவர் கர்த்தரை கண்டடைகிறான் என்று சொல்லி அதிகாலையிலே கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது சகோதரர் சங்கர் அவர்கள் இப்பொழுது நம்முடைய செய்தியிற்கு பேசலாம். ஹல்லேலூயா. 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 ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் பிடிக்க போறோம். எந்த நிமிஷமா நேரத்தும் நல்ல மணிபுரம் அருமையா ஒரு விஷயம் நடத்தாங்க. சோதனைக்காக சில காரியங்கள் உங்ககிட்ட லேக்கா இருந்ததை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நான் இப்ப சொல்றேன், நீங்களே சொல்லி அதுக்கப்புறம் நம்ம 4 தடவை நம்ம பிரிச்சோம்னா போதும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அழகா வாசம் பண்ணுறதை நம்மளால உணர முடியும். 2 கையுமே எல்லாம் தூக்குங்க பார்ப்போம். வெரி குட். ஹல்லேலூயா. எல்லாருமே தூக்கிக்கிறீங்களா? சோதரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கரங்கள் என்ன வானத்துக்கு நேராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனம் அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கையும் ஒரு தடவை தூக்குறதுனால ஒரு பட்டி செலுத்தி முடிச்சாச்சு. அல்லேலூயா. எப்படி சொல்றாங்க? என் கையெழுப்பு அந்தி பலியாக கடவுள். எல்லாரும் சொல்லி சொல்லுங்க, என் கையெழுப்பு அந்தி பலியாக கடவுள். அந்தி பலின்னா காலையில நம்ம செலுத்துகிறோம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். வாய் தந்து ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நம்ம இப்ப பணத்திலே பழகிட்டோம். எல்லாருமே வேல்யூ மதிப்பு அதிலேயே பழகிட்டோம். அதனால நமக்கு அது தெரியறது இல்லை. நீங்க ஒரு தடவை ஸ்தோத்திரம் சொல்லும் போல ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல ஏறாது. ஒரு தடவை ஸ்தோத்திரம் சொல்லும் போல எவ்வளவு ஆயிருது? அப்படி ஏறிச்சுன்னா எப்படி இருக்குன்றது உங்க எல்லாரும் முகத்தையுமே பாருங்க. பக்கத்துல உள்ள திரும்பி பாருங்க, தெரியுது இல்லையா? ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுது? ஜீவனை பார்க்க எது பெரியது? பண்ண சொல்லும் பாருங்க. வாழ்நாள் தான் மோசை அந்த பாட்டு தான் பாட்டு இல்லையா? மோசையை கேட்கிறான், ஒரே வார்த்தையில தன்னுடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் முடிச்சுட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படியாக நம்முடைய கிருபை நாணயங்களை சேர்ந்து பண்ணலாமா? புகலிடம் தலைமுறை தோன்றோமோ புகலிடம் தலைமுறை நல்ல
அறிவை தாரும் ஞானம் நிறைந்த இதயம் தாரும் அறிவை தாரும் ஞானம் நிறைந்த இதயம் ரெண்டு காரியம் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க சொல்லுங்க. நாட்களை இன்னும் ஞானம் நிறைந்த ரொம்ப முக்கியமான காலையில நடத்த இதெல்லாம் திருமையா தான் நடத்தும். ஞானம் என்னுடையது அப்படின்னு சொல்லி கட்டுச்சா. சரி, மறுபடியும் கேட்கலாமா? நாட்களை சத்தமாக்கம் தான் கேட்கலாம். சும்மா டீட் பண்றவங்க நாங்க டெய்லி இந்த பாட்டை படிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்க சத்தம் நல்லா சத்தமாச்சு நாட்களை ஞானம் நிறைந்த ரெண்டாவது பார்ப்போம். நம்ம கேட்டுச்சோம். இதே இதுல ஒரு 2 நிமிஷம் ஆராதித்து அப்படி பிடிச்சிடலாமா? அப்படியே சேர்த்து ஆராதிக்க வைப்போம். அதே அதே முடிக்கலாமா? நீங்க மட்டும் எதுவுமே கிடையாது, மைக் கிடையாது, நீங்க மட்டும் அது இருக்கிறீங்க. நல்லது வாஞ்சை உள்ளவங்க ராகம் உள்ளவன் மேலதான் செய்வேன். மறந்த நடத்துதான் செய்வேன். ஆறுகளை ஊற்றுவேன் கத்தருக்கு சோதனை. நீங்க வாந்தையோடு கேட்கும் போதுதான் இந்த உலகத்தை கடைசி நாட்கள் தேவை அப்படின்னு வரும்போதுதான் அநேக மாற்றம் மறுபடியும் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.
இதனுடைய அடையாளத்துக்கு யாரும் தேவைதான் பரிசுத்த ஆவியானவர் கத்தருக்கு சோதனை வாருங்க முழுசா விட்டுருக்காரு. வாய் திறந்து முழு மனசுல கண்களை மூடி நீங்களை கண்களை மூட நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசு தெரியவான்னு சொல்லி அல்லேலூயா கத்தருக்கு சேர்ந்துருங்கப்பா. வாரு சகோதரர் வில்லியம்ஸ் அவர்கள் வேத வாக்கியத்தை வாசிப்படியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. அதைத்தான் நான் கூடுகையிலே தியானிக்க இருக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒதுக்கப்பட்ட தேவனுடைய இடங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி இல்லாதவர்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் இன்னதற்கு சௌகரியத்தக்கதாக உங்கள் மனம் புரியாதவர்களை மறுரூபப்படுத்தும். என்னாலும் நம்முடைய செய்தியாளராக சகோதரி ஜெயா வைத்தியநாதன் அவர்களை அன்றோம். கரங்களை தட்டுவோம். கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபை இரக்கமும் நிறைந்த தேவனே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீ உலாவி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவராய் ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவராய் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருப்பதற்காக நோக்குகிறோம் ராஜா. இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை மூடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபரஹ சத்துரி கபலா மசூபர பூம சத்துரி கபலா. தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல ஆண்டவரப்பா இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஓடுவீராக ராஜா. தேவன் தாமே ஆண்டவரப்பா கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே.
சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா நீர் மகிமைப்பட வேண்டும் அப்பா. அப்பா இயேசுவே, நாங்கள் ஆண்டவரே காணும் நீர் உயரவும் வேண்டும் ஆண்டவரே. சகல கனமும் உமக்குரியது ஆண்டவரே. தகப்பனே, வார்த்தையானது இருதயத்துல பேசட்டும் ஆண்டவரே, செய்களை கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பா கொஞ்ச நேரம் ஆனாலும் ஆண்டவரே, நாம் அண்ணாவை விட்டு கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் அருமைப்பிதாவே. தேவாதி தேவனுக்கு முதலாவது எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான சகோதரர், நீங்க அழைத்து வந்ததுனால இப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த இடத்துல கூடி இருக்கிற உங்கள் பிரேயர் ஃபெலோஷிப் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வார்த்தைக்கு நேரம் கடன் சொல்லலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப இந்த இடத்துல பார்க்கிற இந்த 2வது வசனத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பவுல் 2 காரியங்களை இந்த இடத்துல திட்டவட்டமாக விளக்கமாக சொல்றத பார்க்கிறோம். ஒன்று, உலக வாழ்க்கையை குறிச்சு we have to set apart from the world. அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. அடுத்தது, நான் புதிதாவதற்கு மனம் புதிதாருக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரணம் உள்ள சித்தம் என்னது தேவனுடைய காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் வில்ல நம்ம என்ன பண்ணணும், அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் மரணத்துக்கு ஒத்த மரணம் சாயலில் நாம் மறித்து அவர் உயிர்த்தெழுதின் வல்லமையை நம்ம எல்லாரும் தரித்து கொண்டிருக்கோம். அப்படிதானே? நம்ம எல்லாருமே உயிர்ப்பிக்கப்பட்ட resurrected people-ஆ இருக்கிறோம். அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் அதனால புதிதாகிறது. ஏன் மனம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்ச விருத்த சேதனை தான் நடந்தது. 8வது நாள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ஆலயத்துக்கு கொண்டு விருத்த சேதனம் பண்ணுவார்கள். ஆனா நாம் கல்வாரி சிலுவையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமான பிறகு நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த இருதயம் இன்னைக்கும் என்னவா இருக்குதா? மறுரூபமாக்கப்பட்டதா இருக்கிறதா? இந்த வேதத்துல இருந்து 2 சாட்சிய முதலாவது நான் உங்கள் பக்தியில வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2. ஆவியால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபாக சென்று வீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுதான் பிரதான சாட்சி. அவர் என்ன செய்தாரா? பாரமான, நம்ம என்ன செய்ய சொல்ற, பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு. என்ன பாரம்? குடும்ப பாரம், வேலையில இருக்கிற பாரம், பிள்ளைகள் திருமணமாகவில்லை என்றால் பாரம், இல்ல திருமணமாகி வீட்டுக்கு சென்றால் வாழாவிட்டால் ஒரு பாரம், நல்ல பிள்ளைகள் வேலையில் இல்லாவிட்டால் பாரம். இப்படி பல காரியங்கள். நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். நெருங்கி இருக்கிற பாவங்களை, இதுக்கு சரீர பிரகாரமாக நம்ம எந்த பாவமும் எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நாம தேவனோட ரத்தத்தால கழுவப்பட்டோம். ஆனால் நம்மளுடைய சிந்தையில ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாவம் செய்து கொண்டேதான் இருப்போம். நம்மள அறியாமலே எத்தனையோ பொய்களை சொல்லுவோம். அப்படிதானே? நம்ம இந்த மேடையில் நிற்கிறதால நீதிமான ஆகி விடுறதில்ல. தேவனை தவிர ஒருவரும் பரிசுத்தர் அல்ல. நம்ம we are trying to become sanctified people. நம்ம ட்ரை பண்ணிடணும். எப்படின்னா அவரோட நடந்து அவரோட சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி கிறிஸ்து என்ன செய்தாரா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்தது? The God who came from the Trinity. எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? இந்த சிலுவை கடந்த நாட்களை நம்ம தியானிச்சிருக்கோம்.
திருத்துவத்தை விட்டு மனுஷனாக இறங்கி வந்து பாவம் நிறைந்த இந்த உலகத்துல பாவியாக நம்மள அவர் ரத்தத்தால கழுவி மீட்டெடுத்து அவருக்கு என்ன சந்தோஷம்னா சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் இந்த மனுக்குலத்தின் பாவம் ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்டு கொடுப்பதற்காக மீட்பராக இந்த உலகத்துக்கு வந்தார். அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். நம்ம முழு மனுக்குலத்தை என்ன பண்ணாரு? இரண்டாவது ஆதாம் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்தினார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய புத்திரராக மாற்றினார். அது மாத்திரமல்ல, எந்த நித்திய ஜீவனை நம்ம ஆதியில இழந்தோமோ அந்த நித்திய ஜீவனை யாரு கொடுத்திருக்கிறாரு? அவருடைய யூத ஜனங்களுக்கு அல்ல, நமக்கு அவர் அவங்களை ரிசர்வ்ல வைத்திருக்கிறாரு. அவரோட மகா இரண்டாவது பயங்கரமான ராஜாதி ராஜாவாக வரும்போதுதான் அவங்களுக்கு என்ன வரும்னா ரட்சிப்பு வரும். ஆனா இந்த ராப்சர் ரகசிய வருகை நம்ம சமீபத்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற 24 நடக்கிற சகல காரியமும் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஏஐ இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா என்னது, எது உண்மை எது தீமைன்னு தெரியாமலே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ வஞ்சிக்கப்பட போறோம். இது வஞ்சிக்கிற காலம். சபை வஞ்சிக்குது, சபை வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. சபையில இன்னைக்கு ஒத்த வேஷம் தரித்துதான் உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லாம போய்விட்டத நம்ம பார்க்க முடியும். எல்லா சபைகளும் நான் குறை சொல்றதா நினைக்காதீங்க. சபை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எக்லீசியா அவர் உலகத்துக்குள்ள சபையை ஸ்தாபித்தார். ஆனா இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள ஸ்தாபித்தது. எல்லாமே வந்து இன்னைக்கு பிள்ளைகளை கேட்டதா நத்திங் இஸ் ராங். காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் யூத்தை வந்து பிடித்து வைத்து கொண்டு இருக்கு. இது தப்பு கிடையாது. இன்னைக்கு அழகாக பிரதர் பேசணும். நாள் கிழமை எல்லாம் பார்த்து இன்றைக்கும் என்ன பண்ணாங்க? இந்த மே மாசம் பார்த்தீங்க எவ்வளவு கல்யாணம் இருக்கு வரிசையா. எங்க சர்ச்ல கூட 3 பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் இருக்கு. தை மாசத்துல ஏகப்பட்ட கல்யாணம் நடக்கும். ஆடி மாசத்துல வைக்க சொல்லுங்களேன் கிறிஸ்தவர்களை. செவ்வாய்க்கிழமை வைக்க சொல்லுங்களேன், வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பாரம்பரியம் சடங்காச்சாரத்தை இயேசு அவர் அந்த வாழ்க்கையை வாழ வந்ததே அதுக்குதான். சடங்காச்சாரத்தை அவர் ஒழித்து விட்டார், அவர் நிறைவேற்றி விட்டார். அவர் தைரியமாக ஆசாரியர்களுக்கு முன்பாகவும் பரிசேருக்கு முன்பாகவும் சதுசேருக்கு முன்பாகவும் ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? ஹீலிங்க நடத்தினார். எவ்ரிதிங். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும்னா அவர் சந்தோஷத்துக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பிறகு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து வந்ததே எதுக்காக? அடிக்கப்படுறதுக்காக, மரிக்கிறதுக்காக நான் வந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் செத்து போறதுக்காக வந்திருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நாம இல்ல. He came only to die for us. அதை அவர் நிறைவேற்றினார். என்ன சந்தோஷம்! மறுபடியும் அவர் வலது பாரசத்துல போய் தேவனுடைய வலது பாரசத்துல ராஜாதி ராஜாவாக இன்னைக்கு அவர் வீட்டு கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியும். என்றைக்கு அவர் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்துல அவர் கடந்து போனாரோ அதுல இருந்து அவர் யாரா இருக்கிறாரு? திருத்துவத்துல போய் மறுபடியும் அவர் இணைந்து விட்டார். ஆனா நாம இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவரையே பார்த்து கொண்டு இருக்கோம். அதனால பாவமும் நிறைய இருக்குது. ஆனா ராஜாதி ராஜ சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறத நம்ம நோக்கி பார்த்தோம்னா எந்த ஒரு கிரியை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தயங்குவோம். ஏன்னா அந்த பரிசுத்த தெய்வத்தை யாரால பார்க்கவே முடியாது. இன்னொரு மனுஷன் நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். சவுல் என்கிற மனுஷன் சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர்களுக்கு போய், இது படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும், நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சவுல் யாரா இருந்தான்னா பெரிய அதிகாரியா இருந்தார். ரோம ராஜ்யத்துல பெரிய அதிகாரி, பரிசேயன். கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை கற்றறிந்தவன், 12 வருஷங்கள் கற்றறிந்தவன். அவனும் பர்னபாவும் ஒரே நேரத்துல போய் கமாலியல் பாதத்துல இருந்தவர்கள். பரிசேயன் பெஞ்சமின் கோத்திரத்தான். அவனுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. நான் பெஞ்சமின் கோத்திரம். ஏன் தெரியுமா? 11 கோத்திரங்களும் கானான் தேசத்துக்கு வெளியே பிறந்தாங்க. இந்த பெஞ்சமின் கோத்திரம் மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பிறந்ததுனால நான் பெஞ்சமின் கோத்திரம்.
சவுல் அந்த சவுல் அப்படிதான் சொல்வாரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட் they had a pride. நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல, நாம எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல சுதந்திரவாளியா தேவன் ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையை ஏற்றுக்கொண்டதுனால நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் சுதந்திரவாளிகள். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாரையும் துன்புறுத்தினான். எதுக்காக? கிறிஸ்தவர்களே அவன் துன்புறுத்தினான், சபையை துன்புறுத்தினான். எதற்காக என்றால், அவன் பிரமாணத்தை நன்கு கற்றறிந்தவன். பிரமாணத்துல யெகோவா மாத்திரமே தேவன், யாவேதான் தேவன். அப்ப இன்னும் வேற ஒரு புதிய தேவனை இவர்கள் உருவாக்கி கொண்டு வருகிறார்களே அப்படின்னு சவுல் பரிசைகள் அவன் நன்கு அறிந்தவன். அதனால அவன் என்ன பண்ற, ஆத்திரம் அடைஞ்சு சேவான கொலை பண்றதுக்கு சம்மதிக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் செய்த தவறு, சேவான கொலை பையன் சம்மதிக்கணும். உடனே போய் ரோம ராஜ்யத்துல போய் முத்திரையிடப்பட்ட லெட்டரை வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை சிறையில் அடிச்சு பெண்களை, கர்ப்பிணிகளை எல்லாரையும் தாறுமானமாக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு தமஸ்குவுக்கு லெட்டர் எடுத்துட்டு போகும்போது, ஆண்டவே உங்களுக்கு தெரியும் how God met him. அந்த ஒளியினால் அவனோட கண் பறிப்போய் விடுகிறது, பார்வையற்றவனாக நிலத்தில் விழுகிறான். அவனோட எத்தனையோ சேவகர்கள் அவனோட குதிரையில இருக்காங்க, ஆனா யாருக்கும் ஒன்றும் ஆகல. இவனை மாத்திர ஆண்டவர் அடிக்கிறாரு. என்னை துன்பப்படுத்துகிற ஏசு நானு, ஏசுலையா துன்பப்படுத்தினா? இன்னைக்கு பிசாசு யாரை துன்பப்படுத்திட்டு இருக்கான்? நம்மளதான் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அப்படிதானே? இல்லையா? அப்போ ஏசியே சொல்லணும், துன்பப்படுத்துகிற நீ, துன்பப்படுத்துகிற ஏசு நானு. அவருடைய மக்கள் அடிச்சனாக்கா அவருக்கு வலிக்கும். நீங்க உங்க மேல யாராவது கை வச்சானா அவருக்கு வலிக்கும். ஆனா நம்ம மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே, அவரோட இணைந்த வாழ்க்கை நமக்கு இருந்தால் மட்டுமே, இல்லாவட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இங்க சவுல் கண் பார்வை போய்விடுகிறது. அவனை கை தாங்கலாக அவனுடைய ஊருக்கு கொண்டு போறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, அனனியாவை அனுப்புறாரு. அனுப்பி நீ போய் என்ன பண்ணு, சவுலுக்காக போய் ஜெபம் பண்ணு. அவன் பார்வையற்றவனாக போகிறான். 3 நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பான். அவனுடைய கண்களை நீ என்ன பண்ணு, போய் சுகப்படுத்து, குணமாக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நான் பயந்து கொண்டே முதல்ல மாட்டேன்பா, ஏன்னா அவனுக்கு தெரியும் யார் இந்த சவுல்னு. ஆனா தேவன் சொல்லப்போ எதுக்காக? 15ஆம் வசனம் பாருங்க, அதே 9:15. அங்க அவரோட காலின் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக. ஏன்னா சால் பெரிய ஒரு எஜுகேட்டர், அவனுக்கு ஞானம் அதிகம். ஆனா 12 டீச்சர்களும் என்ன, அவர்கள் சாதாரண மனுஷர்கள். அவங்க போய் ராஜாக்களுக்கு முன்பா நிற்க முடியாது, அவங்க போய் அதிகாரிக்கு முன்பா நிற்க முடியாது. இவன் எல்லா ராஜாக்களுக்கும் முன்னாடி நின்னதை நீங்க பின்னாடி படிப்பீங்க. 26 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கணும் சவுலோட வாழ்க்கைய. அவன் எப்படி வாழ்ந்தா, எப்படி எல்லாத்தையும் எதிர்த்து நின்னா. அங்க என்ன சொல்றானா, அவனை பாடு அனுபவிக்கவே என்ன பண்றானா, கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சவுல் யார் தெரியுமா? ஓனர், ஷிப் ஓனர். தமஸ்குல கப்பல் கட்டுறவங்க, பிரேயர் ஷாலை நெய்கிறவங்க, பெரிய பணக்காரன், செல்வந்தர். ஆனா எதுக்கு ஆண்டவரை தெரிந்து கொண்டாரா? பாடுகள். சவுல் எங்கேயாவது உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டது எங்கேயாவது படிக்கிறீங்களா? கிடையவே. நான் அடிக்கப்படும் படிக்கும், நான் கட்டப்படும் படிக்கும், நான் இந்த இடத்துக்கு போகிறேன், நான் அந்த இடத்துக்கு போகிறேன் பவுல் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அவன் தேவன் அழைத்த அழைப்பில் என்ன பண்ணினா நிலைத்து நின்றான். இன்னைக்கு நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு பொதுவான கிரேட் கமிஷன் இருக்கு. மத்திய 28:19-20 பூமி எங்கும் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி, ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்கி உபதேசம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம எங்க தவறுகிறோம் தெரியுமா? புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்துடுவோம், நம்ம அவங்கள சீஷர்களாகவும் ஆக்கிடுவோம். தொடர்ந்து சபைக்கு வாங்க, தொடர்ந்து நம்ம பிரேயர் ஃபெலோஷிப்க்கு வாங்க எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா உபதேசம் பண்ண மறந்து விடுறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஏன் ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன பண்றாங்க? பேக் ஸ்லைட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு கள்ள உபதேசம் ஏன் வருது? ஃபவுண்டேஷன் இல்லை. இன்னைக்கு சபைகள்ல கள்ள வார்த்தை இல்லாத எந்த சபையும் கள்ள சபையே.
வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஆட்டம் பாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இன்னைக்கும் கோரியோகிராஃபி கடைசி காலத்துல இருக்கிறவங்க தேவன் நம்ம கடைசி காலத்துல வைத்திருக்காரு. எந்த நொடி பொழுதுலையும் ஆண்டவர் ரகசிய வருகையில வரும்போது அவர் நம்மை எடுத்துக்கொள்வதற்காக வருகிறார். அதுக்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலத்துல ஆண்டவருக்காக தயாராகாதவர்கள்லாம் மாட்டிக்கொள்வார். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளுமே பின்வாங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன சொல்லிருக்கான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தை முடிக்கணும். என்ன ஓட்டம்? இயேசு பாருங்க தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். சவுல் தன்னுடைய ஓட்டத்தை பவுலாக மாறி ஓட்டத்தை முடித்தார். இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? என்ன பிரச்சனைனா 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜீவ பலியாக நம்ம சரீரத்தை என்ன பண்றது இல்ல, தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதிகாலை ஜபம் இல்லை. இன்னைக்கு ஐடி பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா 104 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. எல்லாருமே எந்த நேரத்தை எடுத்துட்டு இருக்காங்க? நீ மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது? அது ராத்திரி தூங்கும், பகல்ல இப்ப எப்படி ஆயிடுச்சு? அது பகல்ல பண்ணிட்டு இப்ப மனுஷன் என்ன பண்றான்? பகல்ல தூங்குறான். தூங்கவும் முடியாது, ஆனாலும் தூங்குறான், பாதி தூங்குறான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஐடிங்கிற செக்டர் வந்த பிறகு ஜெப வாழ்க்கை போயிடுச்சு. மக்கள் மிருகத்தோட நேரத்தை மனுஷனுக்கு முழு விளக்கு போட்ட யார் முதல்ல கொண்டு வந்தா? ஐபிஎல் கிரிக்கெட்டர்ஸ் ராத்திரிய பகலாக்குனாங்க. அந்தையோட போச்சு யூத் எல்லாம். அடுத்தது இந்த ஐடி செக்டர், அடுத்தது நான் உண்மையில சொல்றேன் அருமையான சகோதர சகோதரிகள், நான் நிறைய இடங்களுக்கு நான் செய்து போறது உண்டு. நான் சொல்ற ஒரே காரியம் பெற்றோர்கள் என்னன்னா, ஏஐல சேர்க்காதீங்க. 8 வருஷமா நான் வடிச்ச கண்ணீருக்கு ஒரு அளவே இருக்காது. சேர்க்காதீங்கன்னு. இன்னைக்கு ஏஐ தான் ரூல் பண்ண போகுது. தெரியுங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. பூனை எல்லாமே ரோபோ. நீ அந்த காலம் வரப்போகுது, இந்த வேலை கிடையாது. மனுஷனுக்கு எதுவுமே இல்லாத காலத்துக்கு நம்ம பிரவேசம் தான். எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியாத காலத்துக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு ஆண்டவர் பகுத்தறிகிற அறிவை நம்ம கையில வச்சுக்காது. சாய்ஸ் இன் அவர் ஹேண்ட். நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியனாக நமக்கு காண்பித்த வழியா? சவுல் அந்த வழியில் நடந்து அந்த ஓட்டத்தை முடித்த வழியா? நான் எந்த வழியை நான் தெரிந்து கொள்ள போகிறேன்? இதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஆண்டவர் வைக்கிற ஒரு கேள்வி. கண்களை முடிச்சவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்பியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரை, இரக்கம் நிறைந்தவரை, தயவு உள்ளவரை, இறங்கும் ஒரு வீட்டை கூட நம்ம எழுந்து நிற்கணும். அந்த காலை வேலையிலாண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. தகப்பனே, இங்க குடும்பமாக வந்திருக்கிறார்களப்பா, பிள்ளைகளோடு வந்திருக்கிறார்களப்பா. தகப்பனை இயேசுவை இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை குறித்து தாய்மார்கள் அதிகமாக அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவரே அவர்கள் ஓநாய் கூட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். அப்பா, பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று நமக்கே தெரியாது. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் தலையில் கை வைத்து செவித்து அவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கும்படி ஆண்டவர் ஒவ்வொரு தாய்மார்கள் அந்த வேளையில் தகப்பனை ஆண்டவரே தகப்பனை வாலிப பிள்ளைகள் தேவனுடைய அமராத்தோடு இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு செல்போனை கேட்ஜெட்ஸை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை ட்ரக்ஸ் அடிமையாக்கி எத்தனையோ பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறது பார்க்கிறோம். ஆண்டவர்கள் தகப்பனை பிள்ளைகளை நீ பாதுகாப்பீராக. தகப்பனை பெற்றோர்களுக்கு கடமையாக செய்யும்படிச்சு அதிகாரிகள் குடும்பக்காக ஜெபம் பண்ணும்படிச்சு அதே மாம்சத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாள் சாக வேண்டிய ஆண்டவரை மாம்சத்துக்கு மறிக்கிறவர்களாக காணப்படும்படிக்கு ஆண்டவரை கட்ட கருவை பாராட்டுவீராக. அப்பா, என்னுடைய கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, வேறு பலத்தவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. தகப்பனை இயேசுவே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் குடும்பம் வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும் ஆண்டவரை. உங்கள் அரண்மனைக்குள்ள சுகமும் ஆண்டவரை ஆசீர்வாதமும் சமாதானமும் தங்கி இருக்கும்படிக்கு கருவை பாராட்டுவீராக.
தாப்பனை இயேசு இந்த வேலை நாட்களை கட்டாவே நீ இவர்களோடு இடைப்படுவீராக ராஜா, ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு இந்த இன்னும் ஒரு நாள் இருக்கிறதப்பா, நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக நீ கொடுத்த தீமையின்படி கொடுத்திருப்பதற்காக ஆண்டவரே, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு லைஃபோட ஆண்டவரே எல்லா இருதயத்தின் இருதயத்துக்கே தெரியும், இருதயத்தின் காரியங்கள் இருதயத்துக்கே தெரியும். ஒப்பு கொடுக்கும்படி இந்த காரியத்தை ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை கடந்து செல்லும் போது ஒரு மாற்றம் அடைந்தவனாக ஆண்டவரே கத்த கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும். இது மனுஷனோட திட்டம் அல்ல ஆண்டவரே, கடந்த நாள இது பிரவேசிக்குமா சொன்ன இது மனுஷ திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். இந்த கடைசி காலத்தில் காலம் என் தேவன் இவர்களோடு கூட இருப்பீராக ராஜா. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஆரம்பிக்கிறார். நம்மளுக்கு வந்திருக்கு இந்த மதுரையிலிருந்து வந்திருக்கு அமர்ந்தரசு அவர்கள் க்ளோசிங் பிரைஸ். சாமி விதிய மத்தியில இருந்த சாமி கண்டடைவோம் என்று வாழ்க்கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. பரிசுத்தரே, நீதி பெறவே, காவல் தமிழ் சகலத்தையும் செய்ய வருவதை பூமிப்படுத்துவதை நன்றி சாமி. உதவி செய்யும் தாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் சகோதரிக்காக நாங்கள் உங்களுக்கு ஆகத்திலிருந்து செய்திகளை வாங்கி நாங்கள் அதன்படி நடக்க உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட உங்களுடைய பரிசுத்தாவின் மூலம் எங்களோடு பேசுவோம். கடைசி காலத்தில் வாழ்ந்தோம் அம்சமான யாவர் மேலும் வாங்கி ஊற்றுவே நேற்றம் என்று மாறாதவரை மறித்து வைத்தந்தவரை குற்றங்களையும் குற்றங்களையும் சோதனையிலிருந்து காத்துக்கொள்ளும். நீரே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த உலகத்திலே அளவித்த நோக்கி நிறைவேற நாங்கள் தாழ்த்தரும் ஆத்மாக்களை சாரும் சாமி. நன்றி சாமி, நன்றியப்பா. இடையிலும் எங்கள் மத்தியில இறங்கி உடைய செய்தியை கேட்டு ஆரம்பித்தார். ஒவ்வொருவரையும் நீ பொருட்படுத்திக் கொள்ளும். இதே சகலத்தையும் செய்ய வந்தவர் ஒன்றும் இல்லை. உடைய சாயலை எங்களுமாய் நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்வோம். மறுரூபமாகி உமக்கு பிரியமான வார்த்தை எங்களுக்கு போதித்து வந்தோம். அதே வழியும் சத்தியமும் ஜீவனும் நாங்கள் செல்ல வேண்டிய வழியை நாங்கள் நேர் பிதாவோடு ஜெபித்தவாறு நாங்களும் உங்களோடு ஜெபிக்க எங்களுக்கு உறுதியாக எங்களை வழி நடத்தும் சாமி. எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் சாமி. உங்களுடைய சாயல் தருவதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி சாமி. ஒரு ஸ்லோத்திரம் இது கிழமைக்கு நோக்கியே சென்றோம். ஜீவனம் நல்ல பிதாவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளவே ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த தேங்க்யூ.